இன்னைக்கு காலையில இருந்து ஒரே அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. ஆமா, அவருன்னு முதலமைச்சர் குடும்பத்துல இருந்து இனிமேல் யாருமே அரசியலுக்கு வரமாட்டேன்றாங்க. டிவிகேல வந்து விஜய் செய்தியாளர்களை சந்திக்க போறாராமா. ஆமா, அதே மாதிரி அதிமுக டெல்லிக்கு அடிமை கிடையாது, டெல்லி தான் அதிமுக அடிமை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஏப்ரல் ஃபுல்னு சொல்லி மீம்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா நாம் தமிழர்ல இருந்து இந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. இல்ல, அவர் இயல்பா சொல்லும் போதே வந்து அது ஏப்ரல் ஃபுல் மாதம் இருக்குன்றனால அது தனியா எதுக்கு மீம்ஸ் போட்டுன்னு விட்டாங்க போல இருக்கு. சரி, நம்மளும் ஒண்ணு சொல்லிடுவோமா? பூத்தா மாமுக தான் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க 2026. ஓஹோ, அப்படியா? இது ஏப்ரல் 1 உங்க டைரியில எழுதி வச்சுக்கோங்க. நடக்கலைன்னா எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஷோக்குள்ள போய் இன்னைக்கு யார் யார் ஏப்ரல் ஃபுல் பண்ணிருக்கான்னு பாத்துருவோம். ஓகே ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா தேர்தல் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து வெயிலோட வெயிலா பிரச்சாரத்தையும் எல்லா தலைவர்களும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கரெக்ட். ஏன்னா வந்து இன்னைக்கு ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபுல் அதெல்லாம் வேற. 365 நாளும் மக்களை ஏமாத்தி தான் ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, இதுல புதுசா இன்னைக்கு வேற நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து பிரச்சாரம்லாம் எல்லா பக்கமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை தான் டார்கெட் பண்ணி எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றாரு. ஏவா வேலுவை ஆதரிச்சு திருவண்ணாமலையில பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, முரட்டு பக்தர் முரட்டு தொண்டர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா முரட்டு அடிமையா வந்து மோடிக்கு மாறி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. ஆமா, இதுக்கு பரமக்குடியில வச்சு பதிலடி கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸ்பாட் வந்துருது பிரசாதத்துல. என்ன இப்படி சொல்லியிருக்காரு, உடனே பதிலடி கொடுத்துருவோம். உள்ளே ஒரு ரைட்டர் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து பிரச்சார வாகனத்துக்குள்ளே ஒரு ரைட்டர் வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போட்டோவும் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எடப்பாடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து என்னன்னா, உதயநிதி அவர்கள் என்னை வந்து இப்படி சொல்றாரு, முரட்டு பக்தர், அவர் முரட்டு அடிமைன்னு தான் சொன்னாரு, இருந்தாலும் முரட்டு பக்தர்னு என்ன சொல்றாரு மோடிக்கு. யார் நாங்களா முரட்டு பக்தர்? உங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? தாத்தா கருணாநிதி என்ன பண்றாரு பாருங்கன்னு ஒரு போட்டோவை காட்டுறாரு. அதுல முரசொலி மாறனும் இந்த பக்கம் கருணாநிதியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுவுல வந்து வாஜ்பாய் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு மைக்கு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்குது. அதுல வந்து பாருங்க, மைக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண ஒருத்தர் ஆன் பண்ண முரட்டு பக்தரா இவங்கதான் வாஜ்பாய்க்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டுல பாஜகவை அலோவ் பண்ணது நீங்க தான் ஃபர்ஸ்ட், நாங்க இப்ப லேட்டரா வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம், இதுல என்ன தப்பு இருக்குன்ற. நாங்க அடிமை தான், ஆனா முதல் அடிமை யாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது எடப்பாடியோட அந்த பேச்சு. பட் அவங்க வந்து மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டாங்க. முரட்டு பக்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து எடப்பாடி பழனிசாமி முழு சந்திரமுகியா மாறிட்டாருன்ற மாதிரி முழு சங்கியாவே மாறிட்டாரு. தொகுதி உடன்பாடுல இருந்து வேட்பாளர் அறிவிப்பு வரைக்கும் எல்லாமே பிஜேபியோட தான் வந்து பேசி முடிவு பண்றாங்க. அது எப்படின்னா, அந்த படையப்பா காமெடியில வரும்ல, மாப்பிள்ள இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை வந்து அவரது கிடையாது, என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காமெடி மாதிரி இவர் தான் வந்து கூட்டணி தலைவர்னு பேரு, ஆனா எல்லாம் அந்த சட்டை வந்து பிஜேபி போட்ட சட்டை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, முதல்வரோட அந்த ஸ்பீச்சஸ்ல எல்லாம் ஒன்னும் வடிவேல் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா கவுண்டமணி ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. என்ன பண்றது, நிறைய ஆர்டிஸ்ட் அதிகமாயிட்டாங்க எலெக்ஷன்ல. நம்ம அதனால சினிமா டைலாக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. மகன் படத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு ஓகே ஓகேலயும் நிறைய காமெடி டைலாக் இருக்கு, அதுவும் சொல்லுவாங்க. அது அந்த காமெடி நல்லா இருக்கும், எந்த சிக்னல் அப்படின்னு அதை எடுத்துட்டா வந்து சிக்கலாயிரும். அதனால வந்து அது பண்ண முடியாது. சரி பாப்போம் போக போக என்ன பண்றாருன்னு. இதுக்கிடையில நிர்மல்குமார் தாவேக்கால இருந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகங்கிற கட்சியே இருக்காது, ஏன்னா இப்பவே வந்து பாஜகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, தேர்தலுக்கு அப்புறம் பாஜக முழுமையா அதிமுகவை கபலீகரம் பண்ணிரும், சோ நாங்க தான் அந்த இடத்துல இருப்போங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. கூட்டம்லாம் வந்திருக்கலாம்ல, இப்ப பாருங்க பிஜேபி குள்ள போக போறீங்கன்ற மாதிரி நிர்மல்குமார் பேசுறாரு போல. மதிமுக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இது ஏப்ரல் ஃபுல் கிடையாது. திமுக கூட்டணியில அவங்களுக்கு 4 தொகுதி ஒதுக்குனாங்க இல்லையா, அதுல 3ல உதயசூரியன் சின்னத்திலயும் 1ல தனி சின்னத்திலயும் போட்டிடுறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்ப 4லயுமே தனி சின்னமா? அதுதான் கிடையாது. இப்ப 4லயுமே வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட போறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு மதிமுக. எதுக்கு அந்த மாவை தூக்கிட வேண்டியதானே கட்சியில, திமுகலே சேர்ந்துட வேண்டியதானே? என்ன தனி சின்னமா என்ன கொடுத்துருவாங்க, பம்பரம் கிடைக்கிறது கஷ்டம், தீப்பட்டி ஏதாவது கொடுப்பாங்க, அதுல போட்டிட்டு ஜெயிப்போமான்னு தெரியாது, அதுக்கு உதயசூரியன்ல போட்டிட்டுலாம் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து இப்ப இப்படி ஒரு முடிவை இன்னைக்கு ஏப்ரல் 1 வந்து எடுத்திருக்காரு வைகோ. சரி, இன்னொரு பக்கம் ஆலூர் ஷானவாஸ் அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்தது சோசியல் மீடியால. இப்ப திருமாவளவன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினத்துல போட்டியிட விரும்பல, அவர் சென்னையில போட்டிடணும்னு சொல்லியிருந்தாரு, ராயபுரத்துல போட்டிடணும்னாரு, ஆனா அந்த தொகுதி கேட்டோம் கிடைக்கல, பல்லாவரமும் கேட்டிருந்தோம், அது வந்து தேமுதிகக்கு போயிடுச்சு, கிடைச்சிருந்தா அங்க வந்து நான் சீட்டு கொடுத்துருப்பேன், இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது, அவர் வெளியே பேசினாலும், சட்டமன்றத்துக்கு வெளியே பேசினாலும்
உள்ள பேசினாலும் கட்சிக்கு அது நன்மையா தான் இருக்கும் ஷானவாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஷானவாஸ் ஒரு மாதிரி அதிருப்தியில இருந்ததா சொல்றாங்க. 2 பேரும் போன்லாம் எடுத்துக்கல, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வருது. திருமாவோட அதிருப்தி என்னன்னா, அவர் ஒரு திமுக ஆதரவாளர் போல செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்தா சொல்றாங்க. பட் இப்போ இந்த வீடியோ போட்டு இதுக்கு மேல விவாதிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஷானவாசுமே ஒரு பதிவு போட்டிருக்காரு, கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்க செய்வோம், அவங்கதான் முடிவு பண்ணணும் சீட் எல்லாமே, அதனால நான் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. தேர்தல் பறக்கும் படை என்னன்னா, முதல்வர் காரை நிறுத்தி 2 தடவை வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அவர் காரை செக் பண்ணது ரைட்டு, பாராட்டுக்குரியதுதான். அவர் நிறுத்தின கேப்ல அந்த பக்கம் 2 கார் போச்சாமே, அதுக்கு அதை பிடிச்சாங்களா? அதை பிடிக்கல, அதுலதான் போயிருக்குமோ. அதுல ஒண்ணும் போயிருக்காது. ஆனா அது அவர் கார் இல்லைங்கிறதையும் நம்ம சொல்லிடணும். ஏன்னா முதல்வர்கிட்ட தான் காரே இல்ல. அவர் பயணிச்ச காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாங்கிறது தான் இங்க செய்தி. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து துரைமுருகன் அவர் மேலே வந்து தேர்தல் ஆணையம் தரப்புல வழக்கு போடப்பட்டிருக்கு. அதாவது தேர்தல் விதிமுறைகளை மீறிட்டாரு அப்படின்னு. ஏன்னா சீட்டை வாங்கிட்டு மகனே ஒரு வழியா வந்து சீட்டு கிடைச்சிருச்சுரா அப்படின்னு ஒரு போயிருக்காரு அங்க வேலூருக்கு. அங்க வந்து அவருடைய மகன் கதிரானந்த் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவர் வந்து ஜீப்ல ஏறி நிக்க வச்சு ஊர்வலமா கூட்டு போயிருக்காரு. பர்மிஷன் வாங்காம இப்படி எல்லாம் விதிமுறைகளை மீறி பண்ணிருக்கீங்க அப்படின்னு வழக்கத்தை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. 700 ஓட்டுல ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் போன தடவை. ஆமா. இந்த இதுல இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்து தோக போறாரு கடைசியில. திமுகவே தலைமையே அதுதான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதே மாதிரி விஜய் அவர் வந்து போற இடத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப என்னன்னா, மத்திய உள்துறை அமைச்சருக்கே நாங்க கடிதம் எழுதுவோம் அப்படின்னு நிர்மல்குமார் கடிதம் எழுதியிருக்கதா சொல்றாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, Y+ பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, மத்திய பிரிவோட Y+ பாதுகாப்பு இருக்கு, அப்படி இருந்துமே சரியான பாதுகாப்பு இல்லை, இவருக்கு ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கணும்னு அறிவுறுத்தணும், அதே நேரத்துல சரியான முறையில பாதுகாப்பும் வழங்க, இதுக்கு நீங்க வந்து வலியுறுத்தணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அமித்ஷா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல வந்து அஜய் பெல்லா அப்படின்னு உள்துறை செயலாளருக்கும் வந்து இந்த கடிதத்தை அனுப்புறோம்னு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் அந்த பதவியில இல்லையா. 2 வருஷம் முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு இப்ப வந்து மணிப்பூர்னுடைய ஆளுநரா இருக்காரு. அது கூட தெரியாம இவங்க கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை மணிப்பூருக்கு எதுவும் பிரச்சாரத்துக்கு போறாரோ? மணிப்பூருக்கு இங்க இருக்கிற மயிலாப்பூருக்கே போக மாட்டாருங்கிறத விட அவங்க கட்சியில என்ன சொல்றாங்க, போக முடியல எங்க தலைவரால, பாதுகாப்பு கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல ஆதவ் அர்ஜுனாவும் ஆனந்தும் போய் அர்ச்சனா பட்நாயக் கிட்ட வேற புகார்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒழுங்கா வந்து பாதுகாப்பு இல்ல. அது குறிப்பா பெண்கள் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட திமுக காரர்கள்லாம் வந்து பாட்டில் எடுத்து வீசுறாங்க. ஏன்னா வில்லிவாக்கத்துல நேற்று கூட்டம் நடக்கும்போது ஆதவ் அர்ஜுனா பேசிட்டு இருக்கும்போது பாட்டில் தூள்கள் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி போராட்டத்தை நடத்தினாங்க. அப்புறம் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு காவல்துறை உறுதி கொடுத்ததுக்கு பிறகு அங்க இருந்து கலைஞ்சு போனாங்க. சோ அதையெல்லாம் மையமா வச்சு தாவேக்காவினர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து அரசாங்கமும் திமுகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க தடுக்கணும். காவல்துறை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், ஆனா காவல்துறை ரெடியா இல்ல, பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆமா, அதுல வில்லிவாக்கத்துல இந்த CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டோம், இது திமுகவோட சதிதான் ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னா, மது போதையில யாரோ சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த வழக்கை முடிப்பாங்க, அப்படிதான் ஸ்டாலின் அப்பா சொல்லி கொடுத்துருப்பாருலாம் அந்த மேடையில பேசினாரு. ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலே மது போதையில தான் 2 பேர் வந்து அடிச்சுக்கிட்டாங்க, அந்த லாட்ஜ்ல வந்து தங்கி இருந்தாங்க, அவங்க 2 பேரும் மது போதையில அடிச்சுக்கிட்டதுலதான் பாட்டில் வீசி தாக்குனதுல அங்க விழுந்துருச்சு, அவங்கள கைது பண்ணிட்டோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் ஃபூல் அப்படின்றாங்க. ஏப்ரல் ஃபூல் நேத்தே பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அது வந்து இப்படி நடந்திருக்குது. இதுக்கிடையில விஜய் வந்து புதுச்சேரியில நாங்க போய் பிரச்சாரம் பண்ணுவோம்னு அவர் வந்து அனுமதி எல்லாம் கேட்டிருக்காரு. ஆமா, அனுமதி கேட்டா நாங்க கொடுத்துருவோமா அப்படின்னு புதுச்சேரி அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் கிடையாது, தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, 23 இடங்கள்ல வந்து பரப்புரை பண்றதுக்காக கேட்டாங்க. அதுல வெறும் 4 இடத்துலதான் நாங்க அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்களா. 19 இடத்துல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அங்கெல்லாம் வந்து வீடியோ ஆன்லைன்ல அப்படியே வீடியோ ஒரு LED ஸ்கிரீன் வச்சு வீட்டுல இருந்தோ இல்ல ஆபீஸ்ல இருந்தோ வந்து அவர் பேசுவாருங்கிற மாதிரி பிளான் பண்ணலாமா? நல்ல ஐடியாவா இருக்கு. எதுக்கு தமிழ்நாட்டுல எதுக்கு போய்கிட்டு, அதே வீட்டுல இருந்தே பண்ணலாம். ஆனா வந்து நாங்க போகணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல பாதுகாப்பு கேட்டிருக்காங்க, பாப்போம் கொடுக்குறாங்களா இல்லையா. SP வேலுமணியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து வராரு, திமுகவை திட்டுறாரு, போறாரு, இதே வேலையாதான் இருக்காரு, இது எதுக்காக பண்றாரு இந்த மாதிரி அப்படின்னா, திமுக மேல நிறைய மக்களுக்கு அதிருப்தி இருக்கும், அந்த வாக்குகள்லாம் ADMKக்கு தான் வரும், இவர் வந்து திமுகவை திட்டி அந்த அதிருப்தி வாக்குகளை அவர் பக்கம் திருப்ப பாக்குறாரு, ஒரு வகையில திமுக வெற்றி பெறுறதுக்கு இவர் உதவுறாரு, DMKவோட B டீம் DVKன்றாரா. ஆமா, அந்த மாதிரி வந்து அவர் சொல்றாரு. ஆனா வந்து அந்த மாதிரி எதுவும் செதற விட்டுறக்கூடாது, எல்லா வாக்குகளும் நமக்கு தான் வரணும், அதிருப்தி வாக்குகள்லாம் வந்து
வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெண்கள்லாம் வந்து சினிமா வேற நிஜ உலகம் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர் ஆயிட முடியாது எல்லாராலையும், அதனால விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓஹோ. இன்னொரு பக்கம் வந்து பியூஷ் கோயல் அவர் வந்து நேற்று சென்னைக்கு வந்திருந்தாரு. தொடர்ந்து வேட்பாளர்கள் யாரு அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, ஆனா அரசியலை பத்தியும் இங்க இருக்கிற மக்களை பத்தியும் தமிழ்நாட்டு மக்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு எங்களை மாதிரியே அப்படின்னு சொன்னாரா பியூஷ் கோயல்? அப்படி சொல்லல அவரு. விஜயகாந்துக்கு கமலுக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதே நிலைமை தான் விஜய்க்கும் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, நடிகர்களுக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜியோட கட்சியில இருந்து வந்தவர். ஆமா, அவரு பெரிய நடிகர்ல. யாரு? உலக நாயகன். அவர் உலகம் சுற்றும் நாயகன். அவரு விட்டுருங்க, அவரு வந்து வேற லெவலு. இதுக்கிடையில வந்து ராம்தாஸ் அத்வாலே இந்திய குடியரசு கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறாரு, மத்திய அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா மாநிலங்கள்லயும் என்டிஏ ஆட்சி அமையும் இந்த தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்லாம் சொல்றாரு. ஒருவேளை தமிழகத்துல வந்து நாங்க ஜெயிச்சிருவோம், ஒருவேளை ஜெயிக்க முடியல என்டிஏல ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படிலாம் வருது அப்படின்னா விஜய் கட்சி கிட்ட போய் பேசி ஒரு முடிவு பண்ணி அவரோட கூட்டணி ஆட்சி அமைப்போம், அவர்கிட்ட உதவி கேட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இல்ல, ஒருவேளை எடப்பாடியுமே வந்து அப்படிதான் ரொம்ப வந்து தீ வைக்க அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி வச்சதா ஒரு தகவலும் வருது. ஆனா பி டீம்ங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு எஸ்பி வேலுமணி. பட் இவர் வந்து பேசுவோன்றாரு. இவர் நேரடியா என்டிஏல இருந்து பேசுவாங்களா இல்ல சிபிஐல இருந்து பேசுவாங்களாங்கிறத அவர் சொல்லலாம். சிபிஐ மேபி இருக்கலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 powered by Chennai Silks, associate sponsor Boomers SN Dhotis, vehicle partner Mahindra. நேற்று நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் விளாத்திக்குளம் தொகுதியிலலாம் போய் கடநிலவரத்தை வந்து ஆய்வு பண்ணோம். தூத்துக்குடி முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ராமநாதபுரத்துக்கு வந்தோம். ராமநாதபுரத்துக்கு வர வழியிலேயே ராமநாதபுரத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதி முதுகுளத்தூருக்கு போயிருந்தோம். நேற்று போகிறப்பே நேற்று வந்து நைட் ஆகிடுச்சு. இருந்தால் கூட நிறையா மக்கள்கிட்ட வந்து பேசணும். அங்கே வந்து நிறையா பேர் வந்து திமுக ஆதரவு இருந்தாங்க, அதிமுக ஆதரவு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி சின்னம்மா அதோட நிறைய பேர் அங்கே வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அவங்களுக்கு சசிகலாவுடைய கட்சி பேர் தெரியல, ஆனா சின்னம்மாங்கிற வேர்டை சொல்றாங்க. அதே மாதிரி தென்னந்தோப்புங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, ஜெயிக்க முடியாதுன்னு கேட்குறப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு ஜெயிக்க முடியாதுன்னு, பட் எங்களுடைய ஆதரவு சின்னம்மாக்கு தான் அப்படின்னு சொல்றதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே நேற்று அங்கிருந்து முதுகுளத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே ராமநாதபுரம் வந்துட்டோம். ராமநாதபுரத்தில் பக்கத்தில் இருக்கிற திருவாடனை தொகுதியில் கலைஞர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரவுங்கிறனால ஃபுல்லா ஜோரா இருக்கு. இந்த பகுதி முழுக்கவே கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்கு. இப்போ நம்ம கூட விகடன் நேயர் முகமது யாசின் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிறப்பா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. முழுவதும் ஒரு சர்வே எடுத்து வந்துகிட்டு இருக்கீங்க. விகடன் ரிப்போர்ட்ல பாக்குறோம். வீடியோஸ்லாம் நிறைய அப்டேட் பண்றீங்க, அதெல்லாம் பாக்குறோம் சார். எங்களுடைய தொகுதியை பத்தி ராமநாதபுரம் சட்டமன்றம் என்ன சார் சொல்றாங்க மக்கள்? உங்களுடைய கணிப்பு என்ன சார்? நீங்க தான் சார் சொல்லணும். இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, தொகுதிக்காரர் நீங்க எப்படி போயிட்டு இருக்கு? தொகுதிக்காரர் இங்க பொறுத்தளோட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வேட்பாளர் தான் ஜெயிப்பாங்கிறத பரவாயில்ல எல்லாருமே சொல்றாங்க சார். நீங்க சொல்றீங்க டிஎம்கே அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. நம்ம கேட்குறப்ப பிஜேபி ஆதரவாளர் இருக்காங்க, அதே மாதிரி நாம் தமிழர் ஆதரவாளர் இருக்காங்க, டிவிக்கு ஆதரவாளர் கூட வந்து இருக்காங்க. கணிசமான வாக்குகள் பிரியும் போல தெரியுது. அதெல்லாம் தாண்டி வீட்டில் வர வாய்ப்பு இருக்கா? என்ன வாக்குகள் பிரிச்சாலும் திமுக கூட்டணி வேட்பாளர் சார் ஜெயிப்பாங்கன்னு மக்கள் பரவலாவே சொல்றாங்க சார். இல்ல டிவிக்குங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணா இருக்குது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஏத்துக்கிறவே வேணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 8 வயசு 9 வயசு குழந்தை கூட இன்னைக்கு அரசியல் வயப்படுத்து டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு வீட்டுல உள்ளவங்களை நிர்பந்தம் பண்ணக்கூடிய நிலையை ஏற்படுத்திருக்காங்க. ஆனா இது அனைத்துமே வாக்கா மாறுமா அப்படின்னு தெரியாது. அவங்க எல்லாம் அடுத்த தலைமுறை மாற போகும்போது நல்ல ஒரு தெளிவான தலைவர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை என்னை போன்ற நடுநிலைவாதிகளுக்கு இருக்கு சார். குற்றவாளி கூண்டில் ஸ்டாலின் அரசு அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க பாஜக தரப்புல. வாக்குறுதியை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா குற்றச்சாட்டம் வந்து முதல்ல இறக்கி இருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த குற்றச்சாட்டு அறிக்கையை இறக்கிட்டு அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் வேற இருக்கு, அதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிடும், இருந்தாலும் அதுக்குள்ள கொடுத்துருவாங்க. இதுல வந்து கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்டாலினை வந்து ஒரு வில்லன் மாதிரி அங்கங்க போட்டோ எல்லாம் போட்டு நிறைய குற்றங்கள் நடந்ததையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அவங்களோட அஜெண்டாவெல்லாம் போட்டு சில குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தாமரைக்கு வாக்களிப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க. நம்பட்டும். அதே மாதிரி பாமக வந்து ஒரு
பெரும் நம்பிக்கையோட தான் எப்பவுமே இருப்பாங்க. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. முதல்வர் வந்து நிழல் முதல்வராகவே அன்புமணி வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா அவர் தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அடுத்த 5 ஆண்டுகள்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஆனா இதெல்லாம் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு எடப்பாடி சொல்றாரு. இவர் எப்படி இதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுப்பாருன்னு தெரியல. சொல்ல வேண்டியதுதான்பா. இவ்வளவு நாள் நாங்க வெளியிட்டோம், அப்பெல்லாம் இந்த கேள்வி கேட்டீங்களா? சரி, இந்த வாட்டி கேட்போமேன்னு கேட்டேன். இதுல என்னன்னா, விஜய் வந்து இந்த படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு 4000 ரூபான்னு சொன்னார்ல, இவர் ஒரு 1000 ரூபாய் கூட போட்டு 5000 ரூபாய் வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்காரு. இந்த நீட் விலக்கு அது எப்படின்னா, தமிழ்நாட்டு இதுல வந்து உள் ஒதுக்கீடு இருக்குல்ல, அரசு மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதுல மட்டும் விலக்கு வாங்கி தருவோம்னா ஒரு இது கொடுத்துருக்காரு. ஓஹோ. அதே மாதிரி கஞ்சா இதெல்லாம் விற்கிறவங்களை காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொதுமக்கள்ல யாராவது காட்டி கொடுத்தா அவங்களுக்கு 10,000 ரூபாய், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்பாக்கள் திட்டினா வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரா? ஆமா ஆமா, அப்பாக்கள் அதை சொல்லல. பட் அவரோடது வந்து அப்பாக்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ மகன்கள் முடிவு பண்ணலாம், இதெல்லாம் கூட அவரோட அப்பெல்லாம் இருக்கு, வாக்குறுதியில இருக்கு. இதுல காங்கிரஸ் வந்து வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டாங்க, பட் வேட்பாளர் தான் இன்னும் வரல. இதுல வேற நான் 40 கொடுங்க 50 கொடுங்கன்னு வேற சண்டை வேற போட்டு. ஆமா, 40-50 எல்லாம் வாங்கிட்டு தான் இன்னும் ஒரு வருஷம் ஆகும் வேட்பாளர் முடிவு பண்ணதுக்கு. இப்போ ஒரு சில தொகுதிக்கு வந்து 4-5 பேர் போட்டி போடுறாங்க. அதுல காசு கொடுத்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கிறதுனாலதான் அதை டெல்லியில இருந்து ராகுலே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க. பட் நாளைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து குட் ஃப்ரைடே பண்ண முடியாது. அப்புறம் சனி ஞாயிறு வந்துருது, 6ஆம் தேதி. இவ்வளவுதான் இருக்கு. இதுக்குள்ள வேட்புமனு தாக்கல் பண்ணணும். இன்னைக்கு பண்ணல, அப்ப இது வரைக்கும் பண்ணல, நம்ம ஷூட் பண்ற வரைக்கும். அப்ப நாளைக்கு தான் பண்ணணும். நாளைக்கு பண்ணி உடனே வேலையை பார்ப்பாங்களான்னு தெரியல. வேட்பாளர் பட்டியல் வருமான பிஜேபிலையும் கொஞ்சம் இதே மாதிரி ஒரு நிலைமை தான் ஓடிட்டு இருக்கு. டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க பட்டியல். ஆமா, இப்ப அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. வேட்பாளர் பட்டியலை வந்து நாளைக்கு தான் இதை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சி அப்படின்னா அந்த கூட்டணி சார்பில் ஒரு தொகுதியில ஒரு ஆள் போட்டிடுவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி அர்த்தம்லாம் மாறி போச்சு. ஃப்ரெண்ட்லி ஃபைட்லாம் வந்துருச்சுல்ல. ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு வெளிப்படையே சொல்லிட்டாவது போடணும். ஆனா வந்து ஒரு பக்கம் சசிகலா அவங்க கட்சிக்கு ஒரு வேட்பாளர் அறிவிக்க, அதே தொகுதியில வந்து ராமதாஸ் அவரும் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறாரு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னே நமக்கு தெரியல. மயிலாடுதுறை தொகுதியில அதை பண்ணிருக்காங்க. தெரிஞ்சிருக்காது. ஆனா தென்னந்தோப்பு சின்னம் ஒரு ஆளுக்கு தான் வேற, அது யாருக்குன்னு இப்ப பேசி முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? தென்னந்தோப்பு சின்னத்துல வந்து இன்னொருத்தரும் நிக்க போறாரு. யாருன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்னு சொல்லிட்டு ஐயப்பன். அவர் தான் வந்து ஸ்டாலின் ஆட்சியை புகழ்ந்து வந்து சட்டமன்றத்திலே பேசியிருந்தாரு. ஓபிஎஸோட குரலா ஒழிச்சதே அவர் தான் சட்டமன்றத்துல. எம்ஜிஆர் அம்மா ஆசியோடு அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அவரோட போய் அறிவாலயத்துல ஜாயின் பண்ணாரு. அங்க அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க உசிலம்பட்டியிலன்னு எதிர்பார்த்தாரு. பட் ஓபிஎஸ் வந்து எனக்கு சீட்டு வாங்கி தரல அப்படின்னு கோவத்துல. அவர் யாருக்குமே இதுக்குன்னு வாங்கி கொடுத்தது கிடையாது. அதிமுக தானே பண்ணிருந்தாரு. அதிமுகலே அவருக்கே கிடைக்குமாங்கிற நிலைமை இருக்கும் போதுதான் வெளியே வந்தாரு. இப்ப இங்க வந்து அவருக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காரு. இதுக்கு மேலேயும் அவர் நம்ப கூடாதுன்னு வந்து விலகி சின்னம்மாவோட நான் போறேன், புரட்சி தாய் சின்னம்மாவை சந்திச்சு இன்னைக்கு கட்சியில இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு உடனடியா சுட சுட காலையில இணைஞ்சதுல இருந்து 5வது நிமிஷத்துல உசிலம்பட்டி தொகுதி அவரு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்க காலியா தான் இருக்கு, அதனால ஈஸியா கொடுத்துட்டாங்க. 20 பேர் 23 பேரை தான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 200 தொகுதி இருக்கு. ஆள் இல்லையே, என்ன பண்றது? இந்த மாதிரி யாராவது அதிருப்தியாளர்கள் வெளியே வந்தாங்கன்னா கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் சீமானும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் இப்ப ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, இந்த தேர்தல்ல போட்டியே 2 பேருக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. திமுக டிவிகேவா? இல்ல அவர் அப்படி சொல்ல, அது அப்படிதான். ஆனா அது வேற மாதிரி சொல்றாரு. ஒண்ணு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றவங்க, இன்னொன்னு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றவங்க. ஏன்னா அதிமுகவும் 2000 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க, திமுக மாதிரியே. டிவிகேல இருந்து 2500 சொல்லியிருக்காங்கல்ல. காசை பார்த்துதான் வந்து மக்கள் வாக்களிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. எப்ப நம்ம அறிவார்ந்த சமூகமா மாறுவோம் அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன்னா கொள்கைக்கான தேர்தலா இது இருக்காது அப்படின்லாம் பேசியிருக்காரு. பட் அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா வந்து பெண்கள் கையில காசு புழக்கம் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதே நேரத்துல அதை தேர்தலுக்காக இந்த மாதிரி ஏத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா கட்சிகளும்ங்கிறதையும் மறுக்க முடியாது. அதோட நிறுத்த மாட்டாங்க. ஃப்ரிட்ஜ், கூப்பனு, மோதிரம், என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு சீர்வரிசை மாதிரி. வாக்குக்காக என்னென்னமோ பண்றாங்க. அததான் சீமான் வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு கட்சி டிவிகே இருக்காங்கல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவங்களுக்கு கேமரா சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா கேமரா சின்னம் வந்து இப்ப அந்த ஓட்டு போட போகும்போது எதுவும் அந்த சின்னம்லாம் எடுத்துட்டு போக கூடாது. அங்க போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் நிப்பாங்களே, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியலையே. தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறனால ஏதாவது கரெக்டா பண்ணுவாங்க.
நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னைக்கு தொடங்கி இருக்கு. 2021 கடைசியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். ஆனா கோவிட் வந்ததுனால வந்து எடுக்கல. கடைசியா 2011 எடுத்ததுதான் வந்து மக்கள் தொகை. அதை வச்சுதான் அரசாங்கம் திட்டம் தீட்டுறது அப்படின்லாம் போய்கிட்டு இருக்கு. 24, 25 எடுத்திருக்கலாம், பட் இப்பதான் ஆமா எடுக்கிறாங்க. அது என்னன்னா 2027 தான் இந்த கணக்கெடுப்பினுடைய முடிவுகள்லாம் வெளியே வரும். 33 கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மக்கள் பதில் சொல்லணும். அது போக அவங்களே விரும்பினாலும் அவங்க ஆன்லைன்ல போய் மக்களே வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கலாம். வீட்டுக்கு யாரும் வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷனையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. ஓகே, கேள்விக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுப்பாங்களா? இல்ல அதாவது நம்ம யாரு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் என்டர் பண்றதுதான்ப்பா. இதுலயே வந்து சாதி என்ன அப்படின்னு கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. இது போக சாதிவாரி கணக்கு வேற வந்து 2வது கட்டமாக எடுப்பாங்களாம். ஓ, 2 வாட்டி கேட்பாங்களா? ஆமா, சரி, ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு என்னன்னா வணிக சிலிண்டரோட விலை, அந்த இல்லாத சிலிண்டரோட விலைக்கு வந்து விலை எவ்வளவு ஏற்றிருக்காங்கன்னா, சென்னையில 203 ரூபாய் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2043 ரூபாய், இப்போ 2246 ரூபாய்க்கு அது வந்து வித்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி என்னன்னா அது எல்லாருமே 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு தான் கொடுத்து வாங்குறோம். ஆமா, உரிமையாளர்கள்லாம் சொல்றாங்க பிளாக்ல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்டாலுமே 5000 6000 கொடுத்தாலுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. கிடைக்காத சிலிண்டருக்கு எப்படி 200 ரூபாய் ஏத்துவாங்கிறது நான் புரிஞ்சிக்கவே முடியவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா மத்திய அரசு ரொம்ப தீவிரமா இதை எடுத்துக்கணும். ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்பி நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹோட்டல் நடத்த முடியலன்னா அதுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து வருமானம் போகும். கண்டிப்பா வந்து அவங்க மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த போர் எதிரொலியா தான் இதுவுமே நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் விமான எரிபொருள் விலையும் ஏறிட்டதா சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா கச்சா எண்ணெய் வரல, ஜெட் ஃபியூல் தயாரிக்கிறதுக்கான எரிபொருட்கள் எல்லாம் வரல அப்படின்னும் போது உலகம் முழுக்க வந்து இந்த எரிபொருள் ஏறி இருக்கு, ஜெட் ஃபியூல். அதுல ஐரோப்பிய நாடுகளுக்கும் கடுமையான பாதிப்புன்றாங்க. டிக்கெட்ஸும் அதிகரிக்கும் சொல்றாங்க, விமான டிக்கெட்டும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இதை பத்தி மத்திய அமைச்சரவை கூடி பேசுவாங்க, இந்த போர் தாக்கம் பத்தி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பிரதமர் மோடி வந்து வாக்கு சேகரிக்கிறதுல ரொம்ப குறியா இருக்காரு. அதுவும் அசாம்ல தேர்தல் நெருங்கிருச்சு. அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கவர் பண்றதுக்காக போயிட்டு அவரே தேயிலை பறிக்கிறது, அவங்க பாரம்பரிய மொழியில பாடல்கள்லாம் பாடுறாங்க. கூட சேர்ந்து இவரும் வந்து ஏதோ ஒண்ணு பண்றாரு. காலத்துல நான் டீ போட்டிருந்தேன், இப்ப டீ இலையே பிடிக்கிறேன். ஆமா, டீ போட்டு நான் பிரதமரானேன். டபுள் டிகிரி வாங்கி ஏன் டீ போட்டாருங்கிறத அது நமக்கு தெரியல. பட் இப்போ வந்து தேயிலை இதெல்லாம் பண்ணிட்டு அங்க பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு. என்ன அந்த பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு அப்படின்னா, ஹேட்ரிக் அடிக்க போறோம் நம்ம அஸ்ஸாம்ல அப்படிங்கறத சொல்றாரு. 100வது முறையா காங்கிரஸோட இளவரசர் தோல்வியை தழுவ போறாரு. அவ்வளவு தேர்தல் நடந்துச்சா? அவ்வளவு தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு அவர் வந்ததுல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. யாரும் எண்ணிருக்காங்க. மீ டு மீ, இருங்கடா வாழ்க்கையில நானும் முன்னேறி பென்ஸ் கார் பங்களான்னு வாழ்ந்து காட்டுறேன். அதுக்கு அடுத்த செகண்டே சொல்றாங்க இந்த ரீசார்ஜ் வேற முடிய போகுதே, தள்ளு 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 தள்ளுன்ட்டு திமுக கூட்டெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து தள்ளு தள்ளுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கையை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும் பிரதமர் மோடி. ஃபைனலி ஜி நவ் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அப்படின்னு இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாராம். கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. கடவுள் சொல்றாராம். தம்பி சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. அது ஒரு ஏப்ரல் ஃபூல் தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, இன்னைக்கு விருது யாரு கொடுக்க போறோம்? இல்லாத சிலிண்டருக்கு விலையேத்தின மோடிஜிக்கு கொடுக்கலாம். ஆமா, இல்ல இல்லாத ஹோம் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதின தாவேகா கூட கொடுக்கலாம். ரைட்டு. பட் இப்ப என்னன்னா களம் வந்து எப்படி மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, உதயநிதி டைரக்டா எடப்பாடி அட்டாக் பண்றாரு. பதிலுக்கு எடப்பாடியும் வந்து உதயநிதி அட்டாக் பண்றதுனால ஒரு ஈக்குவல் லீடரா வந்து நாங்க கூட்டிட்டு வராங்க போல, உதயநிதி வெர்சஸ் எடப்பாடிங்கிற மாதிரி. அது தேர்தல் பிரச்சார களத்துல நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கே இந்த விருதை வந்து இன்னைக்கு கொடுத்துடலாம். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்கல்ல, அடிச்சுக்கிறாங்கன்னா வார்த்தை போற சொல்றாங்க. அதுல வந்து அக்னி நட்சத்திரம் ஏற்கனவே வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு, இதுல இவங்க வேற அனல் பறக்க பிரச்சாரம் பண்றதுனால அக்னி நட்சத்திரம்ங்கிற விருதையே கொடுத்துடலாம். ஓகே, 2 பேருக்கும் கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.